தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலைத்துறையினர் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு 2024 அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனி 24/8/24 மற்றும் 25/8/24 ஆகிய தேதிகளில் அருள்மிகு பழனி ஆண்டவர் கலை மற்றும் பண்பாட்டு கல்லூரி வளாகத்தில் மாநாட்டை நடத்தவிருக்கின்றார்கள். இந்த மாநாட்டிலே மலேசியாவிலிருந்து ஏறத்தாழ ஒரு 30 பேர்களுக்கு மேல் என்னுடைய தலைமையிலே கலந்து கொள்ளவிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் சில விஷயங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அறநிலையத்துறையைச் சேர்ந்தவர்கள் பலருக்கு அழைப்பு அனுப்பியிருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரும் இதில் கலந்து கொள்வார்கள் என்று நினைக்கின்றேன். மலேசியாவிலே முருகன் கோயில்கள் நிறைய இருக்கின்றன. பத்துமலை முருகன் உலகம் பூராவும் போற்றப்படுகின்ற ஒரு முருகஸ்தலம். அந்த ஸ்தலத்தின் தலைவர் என்ற முறையில் நானும் பல பேராளர்களோடு அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றேன். இந்த கூட்டம், இந்த மாநாடு 24-25 தேதிகளில் பழனியில் நடைபெறுகின்றது. எங்களுடைய குழுவைச் சேர்ந்தவர்கள் 22ஆம் தேதி காலையில் இங்கு மாஸ் விமானம் மூலம் அங்கு புறப்பட்டு அங்கு வருகின்றார்கள். அவர்கள் வந்து சேர்ந்தவுடன் அதே தினத்தன்று பிற்பகல் உணவுக்கு பிறகு 2:25 இண்டிகோ என்ற விமானம் மூலம் நாங்கள் கோயம்புத்தூர் செல்கின்றோம். 22 இரவு கோயம்புத்தூரில் தங்கிவிட்டு 23 உணவுக்கு பிறகு நாங்கள் பழனிக்கு செல்கின்றோம். 24-25 தேதிகளில் இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட பிறகு நாங்கள் எங்களுடைய பணிகளை முடித்துவிட்டு நாங்கள் திரும்புவோம். இது எங்களுடைய குழுவினர். சில பேர் சில ஆலயங்களும் சுற்றி பார்ப்பதற்கு இருக்கின்றார்கள். அவர்கள் 26ஆம் தேதி அல்லது 25 தேதி இரவு அவர்கள் பிரிந்து விடுவார்கள். இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு 1000 ரூபாய் கட்ட வேண்டும். புகைப்படம் அவசியமாக நீங்கள் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் உங்களுடைய புகைப்படம், உங்களுடைய பாஸ்போர்ட் காப்பியினுடைய முதல் பக்கமும் அவர்கள் கோருகின்றார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் ஏற்பாடு செய்தவர். இந்த மாநாட்டிலே கலந்து கொண்ட பேராளர்கள், டெலிகேட்ஸ், அவர்கள் எல்லோரும் தலா 1000 ரூபாய் கட்ட வேண்டும். அதையெல்லாம் உங்களுக்கு சொல்லுகின்றேன், கட்ட வேண்டும். இதில் கலந்து கொள்ள விரும்புகின்றவர்கள் அவர்கள் பழனியிலே 24-25 தேதிகளில் தங்குவதற்கு அவர்கள் பேராளருக்கு இடம் வசதி செய்து கொடுப்பார்கள். ஆனால் அதற்குரிய தொகையினையும் அவர்கள் கட்ட வேண்டும். இதுதான் இந்த மாநாட்டினுடைய சாராம்சம். மற்றபடி பல வெளிநாடுகளிலிருந்து இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள பல அறிஞர் பெருமக்கள்லாம் வருகின்றார்கள். நம் நாட்டிலிருந்து கூட சிலர் கட்டுரைகள்லாம் இடம் கொடுத்திருக்கின்றார்கள். அதையெல்லாம் நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன். அதேபோல் நீங்கள் எங்களோடு வராதவர்கள் யாரும் இருந்தால் இதை நீங்கள் அனுசரித்து கொள்ளுமாறு உங்களை அனுமோடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.